டீச்சர்ஸ் நம்ம வேலையை நம்ம எப்படி சிம்பிளாக பண்ணலாம், நம்ம ஈஸியாக பண்ணலாம் அப்படின்றது தான் வந்து நம்ம இங்கே பார்க்க போகிறோம். எப்படின்னா ஒரு லெசன் பிளான் பண்ண போகிறோம், ஒரு ஒர்க் ஷீட் பண்ண போகிறோம், இல்லை ஒரு பிபிடி பண்ண போகிறோம் அப்படின்னா எவ்வளோ நேரம் ஆகும் நம்ம பண்ணுறதுக்கு? ஒரு பிபிடி நாமளே ஒரு பிபிடி பண்ணணும்னா, ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் பண்ணும்போதெல்லாம் வந்து எப்படியும் அதுக்கு ஒரு 3 ஹவர்ஸ் எடுத்துப்பேன் ஒரு பிபிடி வந்து செல்ஃபாக பண்ணணும் அப்படின்னா. ஆனால் நீங்கள் ஜஸ்ட் வந்து ப்ராம்ப்டிங் மட்டும் கொடுத்துட்டீங்க, எந்த கிளாஸு, எந்த டாப்பிக்கு, எத்தனை மணி நேரம், எத்தனை ஸ்லைட்ஸு, இந்த மாதிரி நீங்கள் ப்ராம்ப்டிங் மட்டும் கொடுத்துட்டீங்க அப்படின்னா யூ வில் கெட் த பிபிடி வித்தின் 2 to 3 செகண்ட்ஸ். சரிங்களா? ஸோ இதை மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு டீச்சிங்லேயும் வந்து ஏஐ டூல்ஸு இருக்குது. ஸோ அதை பற்றின விஷயங்கள் தான் வந்து நான் ஐம் கோயிங் டு ஷேர் இன் திஸ் வீடியோ. ஓகேங்களா? ஸோ நிறைய ஃப்ரீ ஏஐ டூல்ஸ் இருக்குது நமக்கு. ஸோ நம்ம வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து பேமெண்ட் பண்ணணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. ஒன்ஸ் நீங்கள் வந்து அதனுடைய லாகின் பண்ணி அதுக்குள்ளே போய்கிட்டீங்க அப்படின்னா யூ வில் கெட் த ஃப்ரீ ஏஐ டூல்ஸ். ஸோ தோஸ் ஆர் வெரி யூஸ்ஃபுல் ஃபார் த டீச்சர்ஸ் டு பி அ ஸ்மார்ட் டீச்சர். ஸோ நம்மளுடைய ஒர்க்கை வந்து சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். ஆல்ரெடி வி ஆர் ஹேவிங் லாட் ஆஃப் ஒர்க்ஸ். அதாவது லெசன் லேர்ன் பண்ணுறதோட நிற்கிறது கிடையாது. வி ஹேவ் டு கோ டு த கிளாஸ், வி ஹேவ் டு டேக் த கிளாஸ், கிவ் எக்ஸ்ப்ளனேஷன், தென் பேப்பர் கரெக்ஷன்ஸ் ஆர் தேர், ரிவிஷன்ஸ் ஆர் தேர். ஸோ இந்த மாதிரியான ரிவிஷன் டைமில், இந்த மாதிரி ஹெக்டிக் டைம்லலாம் வந்து நம்ம ஃபர்தராக நெக்ஸ்ட் அகடமிக் இயருக்கு வந்து நம்ம பிளான் பண்ணுவோம். ஸோ டிசம்பர் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் அகடமிக் இயருக்கு வந்து தே வில் பி ஆஸ்கிங் யூ வாட் இஸ் த ஸ்கீம் ஆஃப் ஒர்க், வாட் இஸ் த நெக்ஸ்ட் இயர் பிளான், everything for each and every subject they will be asking you. ஓகேங்களா? and then what is the lesson plan for each month, what is the monthly plan அப்படின்னு சொல்லிட்டு they will be asking. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்து நம்ம வந்து ஏஐ டூல்ஸ் டிபெண்ட் பண்ணி நம்மளுடைய ஒர்க்கை வந்து சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். அதுக்காக தான் வந்து ஐ எம் கிவிங் யூ ஹியர் கோச்சிங். ஸோ நம்ம வந்து ஒரு லெசன் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அந்த லெசனுக்கு வந்து ஒரு டீச்சிங் எய்டு எடுத்துகிட்டு போவோம் யூஸ்வலாக, இல்லைங்களா? அந்த டீச்சிங் எய்ட் வந்து என்னென்ன எடுத்துகிட்டு போவோம்? யூஸ்வலாக நம்ம எடுத்துகிட்டு போகும்போது சார்ட் ஒர்க் எடுத்துகிட்டு போவோம், இல்லைனா ஏதாச்சும் ஒரு ஸ்பெசிமென் எடுத்துகிட்டு போவோம். சயின்ஸ் டீச்சர்ஸாக இருந்தால், மேக்ஸ் டீச்சர்ஸாக இருந்தால் ஏதாச்சும் ஒரு ஜாமெட்ரிக்கல் ஷேப்ஸோ இல்லை வேறு ஏதாச்சும் மெட்டீரியல்ஸ் ரிலேட்டட் டு மேக்ஸ்க்கு எடுத்துகிட்டு போவோம். அதே மாதிரி தான் வந்து சோஷியல் டீச்சர்ஸ், தமிழ் டீச்சர்ஸ், இங்கிலீஷ் டீச்சர்ஸ் எல்லாருமே வந்து வி யூஸ் டு கேரி அ டீச்சிங் எய்ட் ஃபார் த பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த கான்செப்ட், இல்லைங்களா? ஃபார் த ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அந்த டெப்த் ஆஃப் நாலேஜ் கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக நம்ம வந்து நிறைய இப்போ இருக்கிற ஏஐ டூல்ஸ் வச்சு எப்படி நம்ம வந்து டீச்சிங் எய்டை வந்து ஈஸியாக பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறது தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். அண்ட் தென் இதில் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் கைண்ட்லி சப்ஸ்கிரைப் அண்ட் தென் வாட்ச் த வீடியோ கம்ப்ளீட்லி. திஸ் இஸ் மை ஹம்பிள் ரிக்வெஸ்ட். அண்ட் தென் இப்போ நம்ம வந்து யூஸ்வலாக ஸ்மார்ட் போர்ட்ஸ் வி ஆர் யூஸிங் இன் த கிளாஸ் ரூம், அண்ட் தென் வி ஆர் யூஸிங் மெனி ஆடியோ விஷுவல் எய்ட்ஸ் வி ஆர் யூஸிங். அண்ட் தென் ஸோ தோஸ் ஆடியோ விஷுவல் எய்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ரெக்கார்டட் வாய்ஸ் ரெக்கார்டட் வீடியோஸ் தான் இருக்கும். தெர் வில் பி எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் ஆல்ரெடி இட் இஸ் ரெக்கார்டட். பட் திஸ் ஆன்லைன் சிமுலேஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு அட்வான்டேஜ், we can explain the concept, we can be interactive using that AI tool. அது மாதிரியான சிமுலேஷன்ஸ் தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள்ஸ்க்கு, உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்காக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் ஐ எம் ஷேரிங். ஓகேங்களா? ஸோ நிறைய இன் டீட்டெயில்டாக நீங்கள் ஏஐ டூல்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும், சிமுலேஷன் டூல்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் ஐ எம் கிவிங் ஆன்லைன் கோச்சிங் ஆல்சோ. ஸோ தோஸ் ஆர் இன்ட்ரெஸ்டட் யூ கேன் ஜாயின் மை கோச்சிங் கிளாஸ் ஆல்சோ. இட்ஸ் அ பெய்ட் கோச்சிங். ஓகேங்களா? அண்ட் தென் வாங்க என்ன அந்த ஏஐ டூல் நான் இன்றைக்கி காமிக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சயின்ஸில் வந்து நான் ஒரு பேசிக்காக ஒரு ரெஸ்ட் அண்ட் மோஷனை பற்றி எப்படி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். கம் லெட்ஸ் கோ. ஸோ இப்போ இந்த சிமுலேஷன் டூல் பாருங்கள். இது வந்து ஒரு ரெஸ்ட் அண்ட் மோஷனுக்காக நான் உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிளுக்காக கொண்டு வந்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட் வந்து இந்த ஆப்ஜெக்ட் வந்து அந்த மேனும் சரி அந்த ஆப்ஜெக்டை வந்து ரெஸ்ட்டில் இருந்துச்சு. அதுக்கப்புறமா என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, when the man apply the force, the object is moving. சரிங்களா? and then again the man is applying the force, so the ரெஸ்ட்டில் இருக்கிற பாடி வந்து is moving. ஸோ இதை வந்து நீங்கள் ஒரு ரெஸ்ட் அண்ட் மோஷனுக்கு வந்து ஈஸியாக வந்து யூ கேன் எக்ஸ்பிளைன் அலாங் வித் யுவர் வாய்ஸ் வித் த ஏஐ டூல். ஸோ இதை மாதிரி நீங்கள் கொடுத்துருக்கிற டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட்ஸும் யூஸ் பண்ணியும் நீங்கள் வந்து அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாம் when you explain about the rest and motion. ஸோ இப்போ அந்த ஹியூமன் பீயிங்ஸ், அந்த சின்ன பொண்ணு ஒருத்தி இருக்கா, அந்த கேர்ள், அவளை வச்சும் வந்து நீங்கள் வந்து மூவ் பண்ணி காமிக்கலாம். இல்லை அந்த இன்னொரு மேன் இருக்கார், அண்ட் தென் டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட்டும் இருக்குது. ஸோ இது மாதிரி ஆப்ஜெக்ட்ஸ் வந்து ரீப்ளேஸ் பண்ணியும் நீங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம் கிளாஸில். ஸோ இது வந்து
டாப்பர் லெவலுக்கு மட்டும் இல்லாமல் இந்த ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அவங்களுக்கு இன்னும் அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும், ரைஸ் ஆகும். சரிங்களா? இப்போ நீங்கள் கேட்கலாம், நீங்கள் வந்து எல்லாத்தையும் வந்து ஏஐ டூல்ஸில் வச்சு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறீங்களே மேம் அப்படின்ட்டு. அதாவது we can use that present AI in artificial intelligence யூஸ் பண்ணிக்கலாம். பட் we have to recheck, we have to re-evaluate before we execute in our work. ஓகேங்களா? அது நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா அதை ஃபஸ்ட் ஒன்ஸ் அகைன் அதை வந்து கோ த்ரூ பண்ணணும். whether it is suitable for our topic, whether it is suitable for the class which you choose. ஸோ இதெல்லாம் இருக்குது. ஓகேங்களா? நான் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களை வந்து ஏஐ டூல்ஸே வந்து டிபெண்ட் பண்ண சொல்லலை. பட் இன் ஆர்டர் டு சிம்ப்ளிஃபை அவர் ஒர்க், இப்போ வந்து 4-5 கிளாஸ் இருக்குது அப்படின்னா ஏதாச்சும் 1-2 கிளாஸ்க்கு வந்து we can do it. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது நம்ம ஒரு ரீசெக் பண்ணிக்கிறதுல தப்பே கிடையாது. ஓகேங்களா? ஃபுல் அண்ட் ஃபுல் we should not depend on it totally. So we can recheck it before you execute it. ஓகேங்களா? என்ன டீச்சர்ஸ், இந்த ரெஸ்ட் அண்ட் மோஷன் சிமுலேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ இது மாதிரி நிறைய டூல்ஸ் வந்து we are going to learn அப்படின்னா ப்ளீஸ் travel along with me and also join my online coaching and do subscribe. Thank you teachers. All the very best for your teaching career and be a smart teacher.